என்னடா கொஸ்டின் இது? பிரெட் ரிலேஷன்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பீங்களா? நல்லா கவனிங்க. பிரெட் ரிலேஷன்ல ஈக்குவேஷன் மாடல்ல கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்றது பாருங்க. ஏ கிராஸ் பினா ஏ இஸ் மதர் ஆஃப் பின்ட்டாங்க. ஏ பிளஸ் பினா ஏ இஸ் சன் ஆஃப் பின்னு சொல்றாங்க. ஓகே, அதை கொடுத்துட்டு பி கிராஸ் ஜே பிளஸ் பினா அது என்ன ரிலேஷன் வரும்னு சொல்லிட்டு கேட்றேன். இது எப்படி சால்வ் பண்றது கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பி கிராஸ் ஜே வந்து எடுத்துக்கலாம். ஏ கிராஸ் பினா நமக்கு மதர்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப கிராஸ்னா நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? மதர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க, ஜே பிளஸ் பியா, அப்ப பிளஸ் என்ன சொல்றாங்க பாருங்க, ஏ பிளஸ் பி அப்படின்னா ஏ இஸ் சன் ஆஃப் பின்றாங்க. அப்ப பிளஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? சன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? சோ இப்ப ரிலேட் பண்ணுங்க. பி கிராஸ் ஜே அப்படின்னா, அதாவது ஏ கிராஸ் பி அப்படின்னா பியோட அம்மா தான் ஏன்றாங்க. ஓகேவா? பியோட அம்மா தான் ஏ அப்படின்னா, அதே மாதிரி இங்க ஜேயோட அம்மா தான் யாரு? பி. ஜேன்னு ஒரு நபர் இருக்காங்க, அவங்களோட அம்மா தான் யாரா? பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ உமனை பத்தி பேசுறாங்க, பெண்களை பத்தி பேசுறாங்க, நம்ம சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. ஜே பிளஸ் பின்னு சொல்றாங்க. பினா வந்து நமக்கு பிளஸ்னா வந்து சன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப ஏ பிளஸ் பினா பியோட சன்னு தான் யாரு? ஏ. அப்ப அதே மாதிரி பியோட சன்னு தான் யாரு? ஜே. பின்னு ஒரு நபர் இருக்காரு, அவங்களோட சன் பையன் தான் யாரு? ஜே. அப்ப பின்னு ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்களோட சன்னு பையன் தான் நம்ம பாக்ஸ் போடுவோம். பையன் தான் யாரு? ஜேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஜேவோட அம்மா பின்னா அப்ப பி யாரு? ஹஸ்பண்ட், அப்பா தானே இவருக்கு. ஜேக்கு வந்து அப்பா. ஓகே, இவரு ஒரு ஜென்ஸ். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷனா இருக்கும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்ப கொஸ்டின் பாருங்க, பி என்பது பியுடன் எவ்வாறு தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எப்பா பிக்கு பி யாருப்பா? ஒய்ஃப். இவர் ஹஸ்பண்ட்னா இவங்க ஒய்ஃபா தானே இருக்க முடியும். அப்ப பில இருந்து பியை பாக்குறப்ப நம்ம ஒய்ஃப் தான் வரும். அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு ஹோம்வொர்க் இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த சூப்பர் ஆர்டிகல் சந்திப்போம். பாய்.